சரி, சனாதனம்னா என்ன? இவங்க சொல்லும் கருத்துப்படி என்ன? அது நித்தியமானது, அழிவில்லாதது, அது மட்டுமா? சனாதனத்தை பற்றி எக்கச்சக்க குப்பைகள் கிடக்கிறது இவங்க புத்தகம் சொல்லக்கூடிய புத்தகத்தில். சனாதனம் என்பது வேதங்களால் ஆனது தானே. இந்த வேதங்களை ஒருவன் படித்தால் அவனை வந்து அவன் காதால கேட்டா கூட ஈயத்தை காய்ச்சி ஊத்தணும்னு இதை சொல்லுது. சூத்திரன் என்பவன் வன்னியராக இருக்கட்டும், நாடாராக இருக்கட்டும், நாயக்கராக இருக்கட்டும், பறையராக இருக்கட்டும், பல்லராக இருக்கட்டும், அருந்ததியராக இருக்கட்டும், இங்கே ஆண்ட பெருமை என்றெல்லாம் பேசி கொண்டு இருக்கிறார்களா, இந்த எல்லா சாதியும் சூத்திர சாதி தான். முதலையாறு, முதலில் வந்த முதலியார்லாம் சொல்றாங்க இல்லைங்களா, அந்த முதலியார், இந்த எல்லா சாதிகளும் சூத்திர சாதிகள் தான். இந்த சூத்திர சாதிகள் பிராமணர்களுக்கு சேவை செய்யக்கூடிய சாதிகள். இதை நான் சொல்லலை, அவர்கள் சொல்லக்கூடிய வேதம் சொல்லுகிறது. அந்த வேதத்தில் தான் சூத்திரன் என்பவன் வேதத்தை காதால் கேட்கக்கூடாதான், காதால கேட்டான்னா ஈயத்தை காய்ச்சி ஊத்திடணுமா, அவன் படித்தா நாக்க வெட்டிடணும்னு இந்த வேதம் சொல்லுது. அவன் மனசால் நினைத்தால் கூட அவனோட உடலை வந்து வெட்டணும்னு வந்து இந்த வேதம் வந்து சொல்கிறது. இதுதான் சனாதன தர்மம். இன்னும் ஒருபடி மேலே போயிட்டு பாஜகவோட மாநில தலைவராக அண்ணாமலை இருந்தார் இல்லைங்களா, அவர் சொல்றதை கேட்போம். தர்மம் அப்படிங்கிறது என்ன சொல்லுங்க, அது வந்து மனுஸ்மிருதியிலிருந்து வந்த ஒரு வேர்ட். உனக்கு கொடுக்கப்பட்ட வேலையை, உனது சமூகத்துக்கு கொடுக்கப்பட்ட வேலையை, உன்னுடைய ஜாதிக்கு கொடுக்கப்பட்ட வேலையை நீ பண்ண, அதான் தர்மம் அப்படிங்க. அதுதான் தர்மம் அப்படிங்கிறாங்க. சனாதன தர்மம்னா உனக்கு கொடுக்கப்பட்ட வேலையை, உன் ஜாதிக்கு கொடுக்கப்பட்ட வேலையை செய்வதுதான் தர்மம். இந்த தர்மத்துக்கு தான் நீதிபதி ஸ்ரீமதி அவ்வளோ வக்காலத்து வாங்கிட்டு இருக்காங்க தீர்ப்புல. இதை விட இன்னொன்னும் அண்ணாமலை சொல்லியிருக்காரு. இந்த சனாதன தர்மம் எவ்வளவு உயர்ந்தது அப்படின்றத அவர் வாயாலே நீங்க கேளுங்க. திருப்பானாழ்வார் ஊருக்கு போனோம்னா இன்னைக்கு கூட அங்க இருக்கக்கூடிய நந்தியினுடைய சிலை கொஞ்சம் சைட்ல இருக்கும். எதற்கென்றால், ஒரு கீழ் ஜாதியை சார்ந்த ஒரு மனிதர் சிவனை பார்க்க வந்த பொழுது அவருக்கு பார்க்க அனுமதி இல்லை என்று சொல்லும் பொழுது சிவனுக்கு சொந்தமான நந்தி அது உட்கார்ந்திருந்த இடத்திலிருந்து அருகாமைக்கு சென்று சிவனை நீங்கள் பார்க்க வேண்டும் என்று சொன்ன தர்மம். இதெல்லாம் ஒரு கோயிலையும் நம்ம பார்க்கிறோம். அதாவது தர்மம் என்ன அப்படின்னா, ஒருவன் எவ்வளவு இறைபக்தியுடையவனாக இருந்தாலும் இந்து தர்மத்தில், இவர்கள் சொல்லக்கூடிய சனாதன தர்மத்தில், அவன் கீழ் சாதின்னு இவங்க வந்து முத்திரை குத்தி வச்சிருக்காங்க இல்லைங்களா, அவன் கோயிலுக்குள்ள வரவே கூடாது. வேணும்னா நந்தியை விளக்கிக்கிறேன். இதுதான் இவர்கள் சொல்லக்கூடிய சனாதன தர்மம். இந்த தர்மத்தை காப்பதற்காகத்தான் பாஜகவும் RSSம் போராடுகிறது. அத்தகைய கருத்தியலை கொண்ட நபர்கள் தான் இன்றைக்கு நீதித்துறையை ஆக்கிரமித்திருக்கிறார்கள். அதில் ஒரு பதம் தான் இன்னைக்கு வந்து இவங்க, இந்த ஸ்ரீமதி.